இதுக்கு தான் லவ் மேரேஜ் ஃபேமிலி அது இதுன்னு எந்த கமிட்மெண்ட்டும் வேணான்னு சொன்னேன். இதெல்லாம் எங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு பாத்தியா? இதுக்கு தான் லிவிங்கே பெட்டர். பிடிச்சா வாழலாம், இல்லாட்டி போயிட்டே இருக்கலாம். இந்த எமோஷனல் ஃபீலிங் எதுவுமே தேவையில்ல. இந்த 2 பேரும் அட்வைஸ் பண்ற இடத்துல தான் இன்னைக்கு என் லைஃப் மாட்டிட்டு இருக்கு. நான் ஆரா, என் ஊரு திருச்சி, தமிழ்நாடோட சென்டர் பிளேஸ். ஒரு பொண்ணு அவளுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு முன்னோர்கள் என்னெல்லாம் உளறி வச்சாங்களோ அதை கரெக்டா கடைபிடிக்கிற கோடிக்கணக்கான குடும்பங்கள்ல ஒரு குடும்பம் என் குடும்பம். லோகேஷ், கீழே விழுந்துராதரா. ஏய், நீ எங்க அவனுங்களோட வெளில போற? பொழுது போய் பொம்பளை பொண்ணு வீடு தாண்டக்கூடாது. உள்ள போ, அப்பா மில்லுலேருந்து வந்துருவாரு. நீ போய் ஒழுங்கா உட்காந்து படி. சொல்லியும் போனேன்னு தெரிஞ்சது குச்சி எடுத்துட்டு வந்து அங்கேயே அடிப்பேன். என் அம்மா தான் என்னை பிடிச்ச ஆட்டுற பேய் பூதம்னு எனக்கு அப்போ புரியல. ஆராதனை, கோயிலுக்கு போலாமா? எனக்காக நான் வாழணும்னு யோசிக்க வச்சதே இந்த கிழவிதான். நான் காணவே மீதி உன் சாயலே வாழும் நாளானதே தேடலே நீவானமே ஒரு தீ கோலமாய் ஏந்தும் வாழ்வானதே மீதமே பூந்தோட்டத்தில் நீளும் முள்வேலியாய் யாவும் என் ஆசையை உங்க அப்பா ரொம்ப நல்லவன். ஆனா என்னாலதான் அவனை அடிச்சு வளர்த்து நல்லது கெட்டது சொல்லி கொடுக்க முடியாம போயிடுச்சு. அப்பா திட்டினா நீ கோச்சிக்க கூடாது. பாட்டி இருக்கன்ல, காட்டு. என் செம்பருத்தி. இந்தாங்கப்பா. என்னடா, என்ன மார்க் வாங்கியிருக்க? எனக்கு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஆகணும்ப்பா. சூப்பர்டா, சூப்பர். இப்படி தான் லட்சியத்தோடு இருக்கணும். இந்தா. ஏன் சயின்ஸில் மட்டும்தான் 100 வாங்குவியா? மேத்ஸில் வாங்க மாட்டியா? படிக்கிறத விட உனக்கு என்ன வேலை? இதில் படிக்கிறேன்னு போய் சொல்கிறேன். குடுற. எதுக்குடா அவளை திட்டிக்கிட்டே இருக்க? அவ தான் நல்ல மார்க் வாங்கியிருக்கால. மா, சும்மா அவளை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. உன்னால தான் அவள் கெட்டு போகிறான். என் செம்பருத்தியே பாடி போயிருக்கு. அப்பா என்ன திட்டாரு. நான் சயின்ஸ்ல 100 மார்க் எடுத்திருக்கேன். அதுக்காச்சும் அப்பா என்ன பாராட்டி இருக்கலாம்ல. அப்பாக்கு லோகேஷ் மட்டும்தான் பிடிக்கும். எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும். காதோரமாய் கேட்கும் ரீங்காரமாய் நீயும் ஓயாமலே பேசவே செல்லோல்ல தேர்வாகிறேன் ஊரின் தேராகிறேன் யாவும் நீதான் என காண்கிறேன். பால் வீதியில் ஓடும் கோளாகிறேன் தூரம் காணாமலே போகிறேன். என் ஆழியே ஆழமாய் நீந்தியே கரை கண் பார்க்கிறேன் வேள்வியே. இந்த மூலிகை செடியையும் நம்பிக்கையும் தவிர உனக்காக விட்டுட்டு போறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. கஷ்டத்தை பெருசா நினைக்காம உனக்காக இஷ்டப்பட்டு உழ. நீ நல்லா இருப்ப. இந்த கிழவி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் எனக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கு. யாரா? பாப்பா,
நீ கொடுத்த மருந்த போட்டதும் தீக்காயம் காணாம போயிடுச்சு. பாட்டியோட கைப்பக்குவம் அப்படியே இருக்கு. கல்யாணி குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா. நீ ரெடி பண்ணியா? நம்பவே முடியலடி. உங்க அப்பா ஆரம்பிச்சிட்டாரு. பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும். அப்படி இப்ப அவ அவசியம் படிக்கணுமா? என்ன பண்ணி தொலைகிறது? காசு பணம் இருந்தா மட்டும் போதுமா? படிக்க வைக்கலன்னா ஊர்ல காது பட ஏதாவது பேசிடுவானுங்களே. இதோ இவன் ஆம்பளை பையன் படிக்க மாட்டேன்றான். இவளாச்சும் படிச்சு தொலைட்டோம். அப்பா இதுல என்ன பெருமை? நான் படிக்கணும்னு நினைச்சது பிசினஸ் மேத்ஸ். நீ இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட் வாங்கி கொடுத்துட்டு படின்னு சொன்னா என்னால படிக்க முடியாது. வேணும்னா நீயே போய் படி. ஆரா, யாரா படிச்சது போதும், பொழுது போகுது. உள்ள போய் துணிய மடி. படிப்பு தான் இல்லைன்னாச்சு, பிசினஸ்னாச்சும் ஒழுங்கா பாரு. எல்லாமே செட் பண்ணியாச்சுப்பா. சின்ன சின்ன விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்சது என்னன்னு யாரும் கேட்கவும் மாட்டாங்க, எனக்கு சொல்லவும் தைரியம் இல்லை. நான் ஏன் பொண்ணை வேலைக்கு அனுப்பணும்? நல்ல வேலை, நல்ல கம்பெனி, நல்ல சம்பளம். என்ன பண்றது? நல்ல ஊர் இல்லையே. ஒரு பொட்ட புள்ள வேலை பார்க்க முடியுமா? பாதுகாப்பு இல்லையம்மா. ஆமா அங்கிள், பாதுகாப்பு இல்லதான். என் பொண்ணை வேலைக்கு அனுப்ப மாட்டேன். ஏன்பா? எனக்காக அவளை வேலைக்கு அனுப்புங்கப்பா. என் பிசினஸ்க்கு ஹெல்ப்பா இருக்கும். 80,000 சம்பளம், ஆனா அப்பா கிட்ட 50,000 தான் சொல்ல போறேன். அதுல உனக்கு 30,000 ரூபாய் கொடுப்பேன். நீ வேலைக்கு போக வேண்டாம். பேச்சு மாற மாட்டியே. ஒரு நாள் டிலே ஆனாலும் அடுத்த நாளே இங்க வர மாதிரி இருக்கும். அதுக்காக பொம்பளை பிள்ளைய... எனக்கு புரியுதுப்பா. ஒரு தம்பியா நானும் பொறுப்பா தான் இருக்கேன். இவ தங்குற ஹாஸ்டல் பக்கத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சேஃப்டி தான்ப்பா. எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். அதெல்லாம் வேணாம். சென்னைக்கு அமிச்சிட்டு என்னால பயந்துட்டு இருக்க முடியாது. அவன் சொன்னா காரணமா தான் இருக்கும். போகட்டும். இதான் நான் தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட். ஹாய், இதான் என் ஃப்ரெண்ட் ஆரா. இது ராஷ். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஹாய் ஜெகன். இது யாரு? பூஜா. ஹாய், ஐ எம் ஜெகன். வணக்கம். யா ஷூர். அந்த சைடு லெஃப்ட். என்ன பூஜா, உன் ஃப்ரெண்ட் சென்னைக்கு புதுசா? போடு. ஆம்பளை பிள்ளை அடுப்பங்கரைக்கு வர வைக்கிற. வீட்டில் 2 பொம்பளைங்க இருக்கீங்க, தண்ணி கொண்டு வந்து கொடுக்க தெரியாதா?
ஆரா ரொம்ப முடியலையா? ஆரா ஆரா எந்திரி. இந்த டேப்லெட்டை போட்டு குடி. ஆரா ஆரா. சரி இந்த கஞ்சி குடி. இந்தா ஃபீவர் ஜாஸ்தியா இருக்குல்ல, இந்த டேப்லெட் போடு. போடு. ம். வேணாம். இப்போ ஓகேவா? நான் இங்க வேறொரு உலகத்தை பார்த்தேன். சாமி படம்லாம் வச்சிருக்கியா? அ, அ, வச்சு- சாமிலாம் கும்பிடுறியா இல்லையா? கும்பிடுறேம்மா. யாரு கூடயும் சேராத. சேர்க்க சரியில்லைன்னா செயலும் சரி இருக்காது. என்ன புரியுதா? ஒழுங்கா இருக்கணும். ஹலோ ஹலோ அப்பா. கேக்குது. அப்பா அப்பா. ஏய் ஏன்டி இப்படி உயிர் எடுக்கிறீங்க? ஹோ. ஏடி எனக்கு தான் கிரெடிட் ஆச்சு. ரொம்ப சீன் போடாத. எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த்ல 80,000. வாவ் வாவ் வாவ். அப்ப ட்ரீட் வை. ஓ சர்தனே. கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். எங்க கூட்டிட்டு போற? சம் பீச் சைடு. தம்பி கால் பண்ணிட்டான். லோக் சம்பளம் கிரெடிட் ஆயிடுச்சா? இப்பதான் கிரெடிட் ஆச்சு. தெரியல. அனுப்புறேன். என்ன பழம் ரொம்ப சந்தோஷமா இருக்க? நம்ம சம்பாதிச்சு நமக்கு பிடிச்சத யாரோட பெர்மிஷனும் இல்லாம வாங்கும்போது பறக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு புருஷனை பிடிச்சிட்டு வாழ ஆரம்பிச்சிடும். நான் அப்படி இருக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து அதுல ஆரா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஆரம்பிப்பேன். என்ன பாக்குற? உன்னையும் பார்ட்னரா சேர்த்துக்கிறேன். வா. யார் இவங்க? இவங்க ஜானஸ் ஹுசைன். ஸ்கின் கேர் ஃபீல்ட்ல பெருசா அச்சீவ் பண்ணவங்க. என்னோட ரோல் மாடல். நான் வீட்டுக்கு தெரியாம மாசம் மாசம் பணம் சேர்த்துட்டு இருக்கேன்ல, அது இவங்கள மாதிரி பிசினஸ் ஆரம்பிச்சு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு தான். இது உங்க அப்பாக்கு தெரியுமா? ஏமா இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்டா? இதெல்லாம் ஒரு ப்ரெசன்டேஷனா? என்ன கண்டென்ட் இது? இதை கொண்டு போய் கிளைண்ட்ட வேற ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. நான் மட்டும் கிளைண்ட்டாக இருந்தேன்னு வைங்களேன், அங்கேயே முகத்தில் இந்த ஃபைலை தூக்கி போட்டிருப்பேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஏன் வேலைக்கு வரீங்க? ஏன் பழம், ஒரு நாளாவது அந்த ஹெச்ஆர் கிட்ட திட்டு வாங்காம வேலை பார்க்குறியா? இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வேலை பார்த்தா இப்படிதான். ஆரா, எங்கடி இருக்கீங்க? ஏ ராஷ். ஐயோ, ஏய் முகத்துல என்ன தடவை தேய்ச்சி வச்ச? வாவ். ஏய் பழம், நீ பிசினஸ் பண்ணணும்னு சொல்லும் போதெல்லாம் நான் நம்பலடி. உன்கிட்ட திறமை இருக்கு. ஐயோ, என் மார்க்ஸ் எல்லாம் போயிடுச்சு. செம்மையா இருக்கு. பேசாம
உன்னோட ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கிடு. கண்டிப்பா நல்லா போகும். செம்மையா இருக்குடி. ஸ்கின் எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாரு. மெதுவா வா. நீ ஃபர்ஸ்ட் சத்தம் போடாத. பழம். பழம். எழுந்திரு பழம். ஒரு நிமிஷம் எழுந்துரு. அடியே சொல்லிக்கிட்டே இருக்க, எழுந்துரு. என்ன கோவத்தை பாரு. ஏய் என்னடி இது? ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. என்னோட மொத்த லைஃபையும் ஒரு ஃபோன் கால் மாத்த போகுதுன்னு அப்போ எனக்கு தெரியல. யாரோட பாஸ்புக் இது? ஆரா பேர் போட்டிருக்கு. ஊருக்கு கிளம்பி வா. மாப்பிள்ளை வீட்லயே நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. உங்க அப்பா உன்னை உடனே வர சொல்றாரு. இந்த 1.5 வருஷமா நான் என் வீட்டை விட்டு சென்னையில வந்து இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே ஆரா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் என் மனசுக்கு பிடிச்சவனை என்ன புரிஞ்சுக்கிட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் தான். இந்த தடவை எதையும் விட்டு கொடுத்துறாதுன்னு மனசு தவிக்குது. ஆனா என்ன பண்ண போறேன்னு தெரியல. மா, என்னடி இப்படி வந்து நிக்கிற? ஏன் நகையெல்லாம் கம்மியா போட்டிருக்க? அம்மா கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம்? மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாரும் வர நேரமாச்சு. போ சீக்கிரம் போய் ரெடியாகு. உன்னை சென்னைக்கு அமிச்சிட்டு தினம் எங்களை பயந்துட்டு இருக்க சொல்றியா? அம்மா எனக்குன்னு ஒரு கல்யாணி என்னங்க எல்லாம் ரெடியா? ரெடிங்க. மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாம் வர நேரமாச்சு. செம்ம அழகா இருக்கடி. வா செல்ஃபி எடுக்கலாம். ஏய் பொண்ணு தானே பார்க்க வராங்க. சும்மா போய் நின்னுட்டு வா. சென்னை போய் பிளான் பண்ணிக்கலாம். நாங்க போய் எவனோ ஒருத்த முன்னாடி நிக்கணுமா? ஒருத்த சைட் அடிக்க வீட்டுக்கே வருவானா? அவனை சைட் அடிக்க வச்சு குடும்பத்தோட ரசிச்சு பார்ப்பாங்களாம். இதெல்லாம் ஹீவ் டீசிங். 6 மாசம் ஜெயில தள்ளணும். இவ வேற சும்மா இருடி. இவ பேச்செல்லாம் கேட்காத. என்னால என் ரிலேஷன்ஷிப்க்கு துரோகம் பண்ண முடியாதுடி. இதெல்லாம் டூ மச் டி. என்கிட்ட ஒரு வழி இருக்கு. எங்க கூட்டிட்டு போற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்கேயாவது வழி தெரியாம சுத்திட்டு இருக்க போறாங்க. விலாசத்தை கரெக்டா சொல்லியா? அது என்னன்னு பாரு. என்னம்மா? இந்த மிஸ்ஸுக்கிட்ட எதுக்கிட்ட கூட்டிட்டு வந்த? ஆராக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? சொல்லு. என்னம்மா? நான் எப்ப அப்படி சொன்னேன்?
நீ தானே கேட்ட இந்த கல்யாணத்துல விருப்பமான்னு. நான் என் அப்பா என் விஷயத்துல என்ன செஞ்சாலும் என் நல்லதுக்காக தான் செய்வாங்கன்னு சொன்னேன்ப்பா. ஏன்ப்பா மாத்தி சொல்ற? அப்பா நான் போய் ரெடி ஆகுறேன்ப்பா. இன்ஃபேக்ட் ரெடி ஆயிட்டேன். வா ரஷ் ரஷ். சொல்றத முழுசா கேட்டுட்டு பேச மாட்டியா? சாரி அங்கிள், நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். விசேஷம் அதுமா தலை விரிச்சு போட்டுட்டாலே இதுங்க. ஒரு செகண்ட் மூச்சே நின்னு போச்சு. ஏன்டி இப்படி பண்ண? நீ மனசுல போட்டிருக்க பிளான் எதுவுமே நடக்காது. எல்லாத்தையும் மறந்துரு. ம். ஏய், புடவை கட்டி இறங்கி தப்பிச்சு போயிடுறியா? இவனை டாம் க்ரூஸா மேல இருந்து கீழே குதிக்கிறதுக்கு லூசு. படத்தை பார்த்துட்டு கண்டதையும் பேசாத. ஒஸ்த ஐடியா. நான் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். ஆரா பின்பக்கமா காம்பவுண்ட் ஏறி குதி. 10 நிமிஷம் பதட்டமே இல்லாம நட. அங்க என் ஃப்ரெண்டு பைக்கோட வந்து நிப்பான். பைக் ஏறினா திருச்சி பஸ் 20 நிமிஷம். பஸ் ஏறினா சென்னை 5 hours. அங்க இருந்து நேரா ரூமுக்கு போறோம். ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிற. மாறனோட ஃபிளைட் ஏறினா ஸ்ட்ரெயிட்டா மலேசியா. அங்க செட்டில். 5 மாசத்துல நீ வாந்திடுப்ப. அப்புறம் உங்க அப்பா ஃபிளைட்டை புடிச்சு தான் வாரிச பக்கம் ஸ்ட்ரெயிட்டா மலேசியா வருவாரு. எப்படி இருக்கு ஐடியா? சூப்பர் ஐடியாடி. அந்த மலேசியா மேட்டர் நான் சொன்னது. உங்கள மாதிரி ஃப்ரெண்ட் சப்போர்ட் இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஷேர்சாட் இதில் எந்த ஆப்புமே இல்லை. 6 மாசத்துல திண்டமா எந்த செலவுமே பண்ணல. ஃபுட் ஆன்லைன் பர்ச்சஸ்னு இது வரைக்கும் உங்கள் பொண்ணு ஃபோன் யூஸ் பண்ண நேரம் கூட அவ்வளவு கம்மியாக இருக்குது. இப்படி ஒரு ஃபோனை பார்த்ததே இல்லை. பொண்ணு எப்படி வளர்க்குறதுன்னு டியூஷன் எடுக்க வேண்டிய ஆள் சார் நீங்கள். உங்கள் பொண்ணு அவ்வளவு க்ளீன். கூட போற. ம். என்னையா? என்னங்கய்யா உங்கள் பொண்ணோட ஃபோனா? பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல தப்பு எதுவும் இல்லை. ஒருவேளை நீங்கள் தெரிஞ்சுக்க கூடாது உங்கள் பொண்ணு நினச்சா? கிளம்பு. உங்கள் வளர்ப்பு சரியாக தானே இருக்கும். உங்கள் பொண்ணு மாதிரி தான் பையனும். 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்கும். தங்கமான பையன். தங்கமா தகரமான்னு நான் உரசி பார்த்துக்கிறேன். மாப்பிள்ளை வைக்காம எங்க இருக்காருன்னு பாரு. சரி. மா காலையில் 10,000 ரூபா கேட்டேன்ல, என்னாச்சு? எதுக்குடா? காசுக்கு தேவையா இல்லை, குடுமா. ஆரோ பாத்தியா? தெரியாது. நேரமாச்சுடா. கேட்கறேன்ல. டேய் படா. என்னத்த ஆரா என்னங்க? இன்னைக்கு வீட்டில் பொண்ணு பார்க்க வராங்க. எல்லா லோடியும் மாறி பண்ண சொல்லி எல்லாத்தையும் ஏற்ற சொல்லு. நான் என்னங்க? வந்துடுறேன். நம்ம பொண்ணை காணுங்க. நீ கிளம்பு. சரிங்க. வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேங்க. நகையெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனா மொபைலை காணுங்க. இந்த பார், சேதி கிடைக்காத வாய்க்கு சீவலை கொடுத்துறாத. மென்னு துப்பிடுவானுங்க. ம். பாருங்க, நான் சொன்னல சார்ஜர் மட்டும் இருக்கு, போனை காணோம். நகையெல்லாம் அப்படியே இருக்கு. அவ எங்கன்னே தெரியலங்க. யாருக்கும் தெரிய வேணாம். வீடு முழுக்க தேடுங்க. ம், போங்க. எங்கன்னே தெரியலடா. காலையில இருந்து அவன் முகவாட்டமே சரியில்லை. ஆரா என்னங்க?
ஆரா எங்கம்மா? கேட்குறேன்ல. ஆரா எங்கன்னு கேட்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. இங்க என்ன நடக்குது கல்யாணி? அப்பா ஏய் எங்கடி போன? அது மாப்பிள்ள வந்தா இங்கேருந்து தெரியும்னு பூஜா தான் சொன்னா. ஏமா மாப்பிள்ள தான் கீழே வரப்போறாருலம்மா, அப்புறம் எதுக்கு வந்த? கீழே போமா. போ. என்னடி இதெல்லாம்? நல்ல கரியத்தை வச்சுக்கிட்டு காலையில கல்யாணம் வேண்டான்னு சொன்னா அவ காப்பி வேணான்னு சொல்லியிருப்பா. உன் காதுல கல்யாணம் வேணான்னு விழுந்திருக்கும். போ. போகும்போது தைரியமா முடிவெடுத்து தான் போனேன். போனதுக்கு அப்புறம் அப்பா அம்மா தம்பி 3 பேர் ஞாபகம் வந்துடுச்சு. பயத்துல திரும்பி வந்துட்டேன். இப்படி எவ்வளவு நாள் தான் பயத்துல இருக்க போற? இட்ஸ் யுவர் லைஃப். ஏன் லைஃப் என்னால டிசைட் பண்ண முடியாது. வணக்கம் சார். வாங்க சார் வாங்க. உங்களுக்காக தான் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்காங்க. இப்போ ரூட் ஒழுங்கா சிட்டிக்குள்ளே சுத்திட்டு இருந்திருப்பீங்க, இந்த பக்கம்லாம் வந்திருக்க மாட்டீங்க. வந்திருக்கேன். இங்கே தான் என்னோட நண்பர் புருஷோத்தமன் ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கு அவர் தெரியுமா? என் கூட தான் வேலை பார்த்தாரு. அவரை பார்க்க அடிக்கடி வருவேன். எனக்கு நல்லா தெரியும். நம்ம மில்லு பக்கத்துல தான் வீடு இருந்தது. நான் அந்த மில்லுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். முதல்ல மாறனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லு. உன் மொபைல் கீழே சார்ஜில் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஊருக்கு வரப்பெல்லாம் அப்பா ஃபோன், இது மை ஃபோன். உனக்கு சும்மாலாம் பழம்னு பேர் வைக்கலடி. ஃபோன் பண்ணி தொலை. எடுக்கலையா? அப்ப கீழே வந்து ஒரு வணக்கத்தை போடுவா. என்ன வேணா பண்ண, ஆனா பாவமா மட்டும் முகத்தை வச்சுக்காத. ஃப்ராடு. இவ கிடக்கா, நீ வா நம்ம போய் மாப்பிள்ளைய பார்த்துட்டு வரலாம். ஏய் வரேன். நமக்கு பூர்வீகமே இந்த கிராமம் தான். நமக்கு எது பூர்வீகம்? வயலூர் தாண்டி 5 கிலோமீட்டர் போகணும். நோ தேங்க்ஸ். நான் டீ காஃபி சாப்பிட்றதில்ல. டீ காஃபி சாப்பிட்ற பழக்கலாம் இல்லை என் பையனுக்கு. ஃபுட்டு கூட வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுவான். ஹெல்த்தில் அவ்வளோ கான்ஷியஸ். ஆனால் நான் அப்படி இல்லை. எடுத்துங்க. எடுத்துக்கடா. இந்த வேலுச்சாமியை தாண்டி லவ் பண்ணவனை எப்படி கல்யாணம் பண்ணுவா? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிறது தான் முடிவு. பொண்ணும் சம்சாரமும் என் பேச்சை மீற மாட்டாங்க. சென்னைக்கு நான் அனுப்பிச்சிருக்கிறதே வெளி உலகம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். கரெக்ட் தான். நம்ம காசு பணத்தை பெருசாக நினைக்கிறது இல்லை. இவன் என் பையன் படிப்பில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தான். ஆம்பளை புள்ள படிக்கலன்னா என்னங்க, ஏதோ பிஸ்னஸ்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்பப்போ என் கூட இருந்து மில்லையும் பார்த்துட்டு இருக்கான். வா மேலே போய் வெறுப்பேத்துவோம். ஓ, என் பையனும் சென்னையில தான் 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். மந்த்லி ஒன்ஸ் தான் திருச்சிக்கே வருவான். ஓ, 10 வருஷம் சென்னையில் இருக்காரா? ஆமாம் ஆமாம். நல்ல விஷயம். கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியில் QC ஹெட்டாக இருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ. செல்ஃபி வேணாமே ப்ளீஸ். இன்னும் எதுவும் ஃபிக்ஸ் ஆகல. டேய் என்னடா இது, இந்த இடத்துல ஃபோட்டோ கிட்டலாம்? ஒரு நல்ல நாள் அதுவுமா இப்படியே நடந்துக்குவ? நேரங்காலம் தெரியாம. பரவாயில்ல, அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. வேலை இல்லாம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுப்பு இல்லாம இருக்கான். எல்லாம் அமைஞ்சு வர வரைக்கும் பசங்க அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. கரெக்டு தாங்க.
ஒருத்தர்கிட்ட கை கட்டி வேலை பார்க்காம தனியாக இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயந்தான். ஆல் தி பெஸ்ட். மில்லுக்காரரே, பொண்ணை வர சொல்லுங்க, மாப்பிள்ளையும் பார்க்கட்டும். எம்புட்டு நேரம் இப்படி உட்காந்துருக்காரு? ஏய், மாப்பிள்ளை வந்து பாருடி, சூப்பரா இருக்காரு. ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? ஏன்டி ஃபோர்ஸ் பண்றீங்க? எப்படியும் பார்க்க தானே போற, கீழே வந்து பாரு வா. நான் பார்க்க மாட்டேன். வா விடுடி, செமையா இருக்காடி. இதான் என் பொண்ணு ஆராதனை. ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. ஆரா பாரு. சும்மா மசமசா நின்னுகிட்டு இருந்தா எப்படி? பொண்ணையும் மாப்பிளையும் பேச சொல்லுங்கப்பா. என்ன மில்லுக்காரர, உன் பொண்ணு மாப்பிளைய நிமித்து கூட பார்க்க மாட்டேங்கிறா. நீ சொன்னா கண்ணை மூடிட்டு கழுத்தை நீட்டிட்டு வா போல இருக்க. பொண்ணுக்கு ஏத்த பையன், ஜோடி பொருத்தம் சும்மா அல்லுது. பொண்ணு வாயை திறந்து எதுவும் பேச மாட்டா. நீங்க பேசுங்க மாப்ள. அது எப்படி? சுத்தி எல்லாரும் இருக்காங்கல்ல, பேச கஷ்டமா இருக்கும். தனியா போய் பேசுங்க. நம்ம விருப்பத்துக்காக அவ வாழ்க்கையே ஒப்படைச்சிருக்கா. இது நல்லபடியா முடியணுங்க. பார், நான் ஒரு தடவை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அவங்க குணம் என்னன்னு அச்சு பேசுறாம சொல்லிடுவேன். மாப்பிள்ள செப்பு கலக்காத சொக்க தங்கம். ஐயா, வாரசி பார்த்துட்டீங்களா? யோ போய. இந்த பார், மாப்பிள்ளை என்ன மாதிரியே தான் குடும்பத்தையே கண் அசைவில் வச்சிருக்கார். நம்பி கொடுக்கலாம். வா. எனக்கு இந்த கல்யாணத்துல ஐடியா இல்லை. பொண்ணு பிடிக்கலன்னு பொய்க்காரன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. எனக்கும் ஐடியாவில் தான். உன்னை நிமிந்து பார்த்த உடனே என் முடிவை நான் மாற்றிக்கிட்டேன். மாறா, நான் கொடுமடா. இதை நீ எதிர்பார்க்கல. இவ்வளோ அழகான பொண்ணை என்னால் மிஸ் பண்ணவே முடியாது. எல்லாரையும் ஏமாத்திட்டோம். ஆனால் அவங்க அப்பா ஒத்துப்பாரா? எங்க அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ தான் மாப்பிள்ளன்னு ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. அப்படியா? எப்படி சொல்ற? தனியா பேச விட்டுருக்காரு. ஆக்சுவலி எங்க அப்பா இப்பெல்லாம் அலோவ் பண்ற ஆளே இல்ல. கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா? கூல் ட்ரிங்க்ஸை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும். அதெல்லாம் ஆர்டர் பண்ணனா நாங்கள் குடிப்போம். பில் கொடுத்துருங்க. ஓகே சார். அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுக்கணும். சரி. கம்பெனி கூல் ட்ரிங்க்ஸ் சார்.
வாங்கிக்கோ. அப்பா இது நல்லாவே இல்ல. இதானே கேட்ட? வேண்டாம். என்னங்க இது புளிப்பா இருக்கு, நல்லாவே இல்ல. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளேவர் ஸ்டார்ட் பண்ணு சார். உமனுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும். ஹஸ்பண்ட் பட்ஜெட்டை மட்டும்தான் யோசிப்பான், ஆனால் விமன் பட்ஜெட்டாகவும் குவாலிட்டியாகவும் யோசிப்பாங்க. குழந்தைகளுக்கு பிடிச்சிருக்கான்னு யோசிக்கக்கூடாது. விமனுக்கு பிடிச்சிருந்தா அவங்க நம்ம ப்ராடக்டை விற்று தருவாங்க. ஓகே சார். இந்த சீன்ல யார் ஆரா? நீ பார்க்கல? நிறுத்து நிறுத்து நிறுத்து. உனக்கு அவன் பேர் எப்படி தெரியும்? எவனோ ஒருத்த கார்னர் சீட்ல உட்காந்து என்ன சைட் அடிச்சிட்டு இருந்தாண்டி. நானும் அவனை ஓரக்கனால பார்த்தேன். ஆனா அவனோட பிசினஸ் டாக்டிஸ் என்ன கவுத்திடுச்சு. கொஞ்சம் அவனோட அழகும் கூட. போலாம்.
பேர்ல எதுக்குடி ஃபேக் ஐடி வச்சிருக்க? இப்போ இது ரொம்ப முக்கியம். முக்கியம்தான். ஃபேக் ஐடியில தான் உண்மையான வாழ்க்கை வாழ முடியும். வா வேலை செய்யணும். ஆரா இந்த காலத்து பொண்ணு மாதிரி கிடையாது. அவள் எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலும் இல்லை தெரியுமா? ஆரா கிட்ட எனக்கு பிடிச்சதே அதான். எக்ஸ்கியூஸ் மீ, நம்பர் கிடைச்சிருச்சு. கால் பண்ணவா? ராஷ், வேலையை பாரு. ரிங் போது. ஆரா, போன் வருது பாரு. ஏய் மாராடி, அதுக்கு என்ன இப்போ? பேசு. சும்மா பேசு பேசு. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ ஹலோ. இந்த நம்பர்லேருந்து மிஸ்டு கால் வந்துச்சு. ஹலோ 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 ஹலோ. ராங் நம்பர் சார், ராங் நம்பர். தேங்க்யூ. நானு கண்டுபிடிச்சிருப்பானோ? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் அவ்வளோ புத்திசாலியா இருந்தானா வாட்ஸ்அப் டிபியை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பான். மாராடி, ஐயோ ரொம்ப ஷார்ப்டி. சரி சரி, அட்டென்ட் பண்ணி பேசு. பேசுடி. அவள் எனக்காக பிறந்திருக்கும் போது எப்படி மிஸ் ஆவா? நம்பர் சேவ் பண்ணி டிபியை பார்த்தா அது ஆரா. ஒரு மனுஷன் எல்லா விஷயத்துலயும் இவ்ளோ பர்ஃபெக்ட்டா இருக்க முடியுமா? ச்சே, நான் தேடினவன் இவன் தான் நினைக்கிறேன். ஐயோ, பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க 2 பேர்த்தையும் ஒரு ராங் கால் மட்டும் ஒன்று சேர்க்கல, ஒரு கார் ஆக்சிடென்ட்டும் ஒன்று சேர்த்துச்சு. பேசணும் பேசணும் பேசணும். செம்ம ஜீனியஸ் டி அவன். ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறான். தொட்டுக்க சக்கரை வச்சானா? இந்த மிட் நைட் காமெடியை பேய்கிட்ட சொல்லு. ஆக்சிடென்ட் ஆகி 2 வாரம் அவள் என் கூட இந்த வீட்டில் தான் இருந்தா. அப்போ தான் நான் அவளை புரிஞ்சுக்கிட்டேன். ஹே, உன்னை பத்திரமா பார்த்துக்கிறத அவங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்கிற? இப்போதான் நான் ரொம்ப பத்திரமா இருக்கேன். வா, ஃபர்ஸ்ட் நான் தான் மாட்டுவேன், கவலைப்படாத. உன் அப்பா என்னை விட்டுருவானா? மாட்டினா பார்த்துக்கிறேன்டி. அப்போ பார்க்கலாம். சார் டெலிவரி. சார் சைன். ஏன் என்ன அவள் வர சொல்லணும்?
6 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் உன்னை பார்த்தேன். அப்போ இருந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு வேறு வழி தெரியல. தப்பு இல்லைல்ல? தப்புதான். ஆக்சுவலி நானும் உங்கள் நம்பருக்கு தெரியாமல் கால் பண்ணல. தெரியும். தப்புக்கு தப்பு சரியா போச்சுல்ல? அது வந்து உங்ககிட்ட சொல்ல நான் கிளம்புறேன். ஓகே, பாய். சே. ஆரா, நான் கிளம்புறேன். ஹே, நல்லா யோசிச்சுட்டு உனக்கு சரியா வரும்னா ஓகே சொல்லு. மாறன் ரொம்ப நல்லவர். எனக்கும் லவ் சொல்ல வரல. சமாளிப்பு. ஏய், மாறன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காண்டி. ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணு, என்னன்னு பாரு. ஓபன் பண்ணி பார்க்கவா? ஐ லவ் யூ ஆரா. யோசிச்சு சொல்லு. எஸ். சொல்லு. நீயும் சொல்லு. I love you சொல்லிட்டேன். திரும்ப வாய்ஸ் நோட் போடு. I love you போடு. சொல்லு. இன்னும் சொல்லு. நானும் தான். I love you too. பழம். நானும் தான். I love you too. ஆரா. இன்ஃபேக்ட் பொய் சொல்கிறதும் பிடிக்காது, பொய் சொல்கிறவங்களையும் பிடிக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுவேன். என்னை விட அவளுக்கு எதுவுமே பெருசு இல்லை. கண்டிப்பாக கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக மாட்டான். டேம் ஷோர். எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்க மாட்டாரு. அதுதான் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். எது செஞ்சாலும் என்கிட்ட கேட்டு தான் செய்வான். அவர் எப்பவுமே என்ன ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. எங்களுக்குள்ள ஒளிவு மறைவே கிடையாது. we are just perfect. இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணு இருக்க சான்ஸே இல்லைடா. இல்லைடா,
நீ பர்ஃபெக்ட் தான். அது பொண்ணை பற்றி நீ சரியாக தெரிஞ்சிக்காம வீக்காக இருக்கியோன்னு தோணுது. ஒன்று நீ அந்த பொண்ணை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்காமல் இருந்திருக்கணும். இல்லைன்னா நீ இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு அவன் நினச்சிருக்கலாம். ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சதில்ல, இது ஆவறதுக்கு இல்ல. அதெல்லாம் ஓகே. நம்மள வெளியே உட்கார வச்சுட்டு உள்ள 2 ரொமான்ஸ் பண்ணுது பாத்தியா? என்ன சொல்றது? இந்த பழம்லாம் லவ் பண்றது நினைச்சாலே சிரிப்பா வருது. அந்த அதிர்ச்சியை கூட நான் தாங்கிப்பேன். ஆனா 2 பேர் வீட்லயே சம்மந்தம் வாங்கி தான் லவ் பண்ண பையனே கல்யாணம் பண்ணிக்கிறா பாத்தியா? அததான் என்னால தாங்க முடியல. ஆமா, நீ ஏன் சொல்லல? உனக்கு சர்ப்ரைஸ் வேணும்ல? நான் சர்ப்ரைஸ் ஆகல. போதும், அவளை வெளியில வர சொல்லு. பேசிட்டு இருக்காங்கம்மா. ஆரா 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 மா, அது உள்ள பேசிட்டு இருந்தோம், கேட்கலம்மா. கீழே போ. என்ன உள்ள ஒரே ரொமான்ஸா? நாங்க வாட்ச்மேன் வேலை பார்க்கும்போது தெரியல. சென்னை வா, உள்ள வச்சு லாக் பண்றேன். அம்மா, கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம்? அந்த அதிர்ச்சியை கூட நான் தாங்கிப்பேன். ஆனா 2 பேர் வீட்லயே சம்மந்தம் வாங்கி தான் லவ் பண்ண பையனே கல்யாணம் பண்ணிக்கிறா பாத்தியா? மா, அது உள்ள பேசிட்டு இருந்தோம், கேட்கலம்மா. ஜே சில். ராஷ் 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 கவா கவா கவா. அங்க பாரு. யாரு? பாரு. என்னடா இவங்க? என்ன தெரியும்? என்ன பண்ணலாம்? சரி, உள்ள போ. வெளிய இருக்கவங்க என்ன பார்த்தா என்ன பண்றாங்க? நீ மேனேஜ் பண்ணிக்கோ. எப்படியா சமாளி? என்ன மாட்டி விட்டல. ஆரா இருக்காளா? உள்ள இருக்காமா? ஆரா ஆரா ஆரா, எங்க ஆளை காணோம்? உள்ள வெளில போயிருக்காமா? அப்ப உள்ள இருக்கான்னு இப்ப வெளியில போயிருக்கான்ற. என்ன மாத்தி மாத்தி பேசுற? இல்ல, வெளியில தாமா போயிருக்கா. வெளியேனா எங்க? அது காஃபி ஷாப்புக்கு. ஆஃபீஸ் என்ன காஃபி ஷாப்லயா இருக்கு? மாறனை பார்க்க போயிருக்கா.
மாறனையா? பாத்தியாமா, நம்ம கிட்ட கால் பண்ணி ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா மாப்பிளைய பார்க்க போயிருக்கா. காபி ஷாப் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு, வந்துருவா. வாடா. மா, அதான் வந்துருவாள்ல. டேய் வாடா, வேற வேலை இருக்கு. இது யார் செருப்பு? எந்த? ஜென் செருப்பு மாதிரி இருக்கு. அது யூனிசெக்ஸ். ஏ ரேஷ், என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ண? இப்போ எதுக்கு அவங்கள காஃபி ஷாப் அனுப்பிச்ச? அங்க ஆறாவ மீட் பண்றாங்கல்ல, அவங்க 2 பேரும் லவ் பண்றது அவங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. இப்போ உன்னால மாட்ட போறாங்க. நான் ஆறாவ காப்பாத்த தாண்டா அப்படி சொன்னேன். இப்போ உளறி வச்சு அவங்கள மாட்டி விட்டுருக்க. இப்போ என்ன பண்றது? நீ இப்போ ஃபோன் பண்ணி அவங்கள அலர்ட் பண்ணு ஃபர்ஸ்ட். எடுக்க மாட்டேங்கறா. நீ ட்ரை பண்ணு. எடுக்க மாட்டேங்கறாடா. ஓ, பிக்கப். ஹலோ ராஷ், சொல்லுடி. வீட்டுக்கு வந்தாங்க. என்ன சொல்ற? ஏன்டி சொன்ன? ஜெய் மாட்டிப்பாங்கற பதட்டத்துல நீ ரெஸ்டாரன்ட்ல இருக்கன்னு சொல்லிட்டேன். நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டியா? ஆமா, இப்படியாவது எஸ்கேப் ஆயிரு. அம்மாட்ட எல்லாத்தையும் உளறி வச்சுட்டா. அவங்க இப்ப வந்துட்டு இருக்காங்க. மா, இந்த காஃபி ஷாப் தான். சரி, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். அவங்க வந்து இப்ப என்னடி பதில் சொல்றது? பதிலெல்லாம் அப்புறம் யோசி. முதல்ல அங்க இருந்து கிளம்பு நீ. அரா இருக்கியா? அரா அம்மா, அரா இல்லம்மா. லவ் பண்ணிட்டு அரேஞ்ச் மேரேஜ்னு நாடகம் ஆடி ஆடுற? எனக்கு எல்லாம் தெரியும். எங்க இருந்து கத்துக்கிட்ட இந்த திருட்டு தனத்தெல்லாம்? அம்மா, அது வந்து புரியுற மாதிரி பேசு. உங்களுக்கு சொல்லி புரியாது. ஓ, வீட்டுக்கு தெரியாம பேங்க் அக்கவுண்ட்லாம் ஓபன் பண்ணி வச்சிருக்க. எனக்கு புரியாதுல? இதெல்லாம் உங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியுமா? நிமிந்து பாரு. 24 மணி நேரமும் ஒன்ன மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிற எங்களை எப்படி ஏமாத்த உனக்கு மனசு வந்தது? மேடம், கஸ்டமர்லாம் இருக்காங்க, டிஸ்டர்பா இருக்கும். இது மட்டும் தானா, இல்ல வேற ஏதாவது மறைச்சிருக்கியா? சுச்சோ, ஆண்டி, அது நான் என்ன கீழே வெயிட் பண்றேன். ஆண்டி, அம்மா, எப்படி? தெரியல. உங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இல்ல, தெரியாது. நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நீ எதுவும் உரி பண்ணிக்காத. அரா, நம்ம எந்த தப்பும் பண்ணலை. யாரையும் ஹர்ட் பண்ணாமல் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சோம், அவ்வளோதான். எங்க அப்பாவுக்கு லவ்னாலே தப்புதான். அரா, என்ன நடந்தாலும் நான் உன் கூடயே தான் இருப்பேன்.
ஆரா, ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்க, என்ன? இப்போ நான் சொல்கிற மனநிலையில் இல்லை, நான் அப்புறமா சொல்கிறேன். நான் வரேன். ஓகே. நம்ம ஊர்ல பக்கத்து தெருவுக்கு போற கூட 10 டைம் பர்மிஷன் கேப்பா அப்பா கிட்ட. ஆனா இப்போ டீ ஷாப்பு காஃபி ஷாப்புன்னு அவ இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்கா. கேட்க ஆள் இல்லைன்னு தானே? மா, இவ எதுக்கு சென்னை போறேன்னு சொன்னா தெரியுமா? நம்ம கண்ணில் படாம இப்படி ஜாலியாக சுத்தாதான். இருக்கிற இடமும் சரியில்லை, சுத்துற ஏரியாவும் சரியில்லை. உன்னை அப்பா மட்டும் பார்த்துருக்கணும், அப்படியே பிடிச்சி ஊருக்கு கூட்டு போயிருப்பாரு. இதுக்கு தான் சென்னைக்கு வந்தியா நீ? இல்ல, உனக்கு மாசம் மாசம் 30,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு. அம்மா, போகிற வழியில் சாமி கும்பிட்டுட்டு போகலாமா? டேய், வண்டியை கோயிலில் நிப்பாட்றா. தாயே, எல்லாரையும் காப்பாத்துறாப்பா ஆண்டவா. மா, நான் உங்களை ஏமாத்தலம்மா. அப்ப நடந்ததுக்கெல்லாம் என்னடி அர்த்தம்? நீங்க எனக்கு பிடிச்சதை கொடுக்கல, அதான் நான் யாருக்கும் தெரியாம எல்லாத்தையும் இத்தனை நாள் உங்ககிட்ட கேட்டு தான் செஞ்சோமா? எங்களுக்கு தெரியாது உனக்கு எது தேவைன்னு? தெரியாதுமா. இப்படி முறைக்காதம்மா, சொல்ல வந்ததெல்லாம் மறந்துடுவேன். சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. வீட்டுக்கு வந்தா மறுபடியும் அந்த பயம் ஜாஸ்தி ஆயிடும். பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கலமா. அப்பா திட்டுவாரு, நீ திட்டுவேன்னு பயத்துல 2 தடவை சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்கேம்மா. நீ கிச்சன்ல நின்று வேலை பார்க்கும்போது கால் வலிக்குதில்ல, அந்த வலியை எனக்கு கொடுக்கணும்னு ஏமா நினைக்கிற? நான் பட்ட கஷ்டம் என் பொண்ணு படக்கூடாதுன்னு தானே நீ நினைக்கணும். இப்பதான் எனக்கு என் மேல கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்குமா. மாறன் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாரு. நான் நினைச்ச மாதிரி சக்சஸ்ஃபுல் பிசினஸ் உமனா ஆவேன். நீ அதை கெடுக்கணும்னு மட்டும் நினைக்காத. அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதம்மா. என்ன அப்பா கிட்ட சொல்லக்கூடாது? சாமி கும்பிட வந்துட்டு தனியா பேசிட்டு இருக்கீங்க. என்ன எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணுமா? வாடா. அம்மா கிட்ட காசு விஷயத்தை போட்டு கொடுத்தல, எனக்கும் சான்ஸ் கிடைக்கும். பொழுது போய் பொம்பளை பொண்ணு வீடு தாண்ட கூடாது. உள்ள போ. பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும். ஆரா, படிச்சது போதும், பொழுது போகுது. உள்ள போய் துணிய மடி. படிக்கிறத விட உனக்கு என்ன வேலை? எங்களுக்கு தெரியாது உனக்கு எது தேவைன்னு. நான் ஏன் பொண்ணை வேலைக்கு அனுப்பணும்?
என்னாச்சு? ஒன்றும் இல்லை. உங்கள் அப்பாகிட்ட சொல்லிட்டாங்களா? சொல்லியிருந்தா கூட 4 அடி தான் விழுந்திருக்கும். வீட்டை தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லவும் இல்லை, என்கிட்ட சரியா பேசவும் இல்லை. அவங்க மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு யோசிச்சாலே. ஆரா ஒரு நிமிஷம். ரிலாக்ஸ். நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காத. நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. என்ன நம்பு. ஆரா, கண்ணை மூடு. ஏன்? கண்ணை மூடி பாரு, தெரியும். ஆரா, கண்ணை தர. டென்ஷன் ஆகாத. நீ எப்படி இங்க? நீ நினைச்ச, நான் வந்துட்டேன். இங்க இருக்கேன்னு நினைக்காத. நான் உன் கண்ணுக்குள்ள தான் இருக்கேன். உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. போ, யாராவது வந்துடுவாங்க. நான் நினைச்சா போக முடியாது. நீ நினைக்காம இருந்தா தான் போக முடியும். என்னால உன்னை நினைக்காம இருக்க முடியாது. I love you, Ara. அம்மா, கொஞ்சம் என் பக்கம் இருந்து யோசிங்கம்மா. அம்மா, நான் பிறந்ததுலேருந்து அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுமா. கல்யாணி, அம்மா, அப்பா கிட்ட சொல்லிடாதம்மா ப்ளீஸ்மா. கல்யாணி, ப்ளீஸ்மா. அம்மா ப்ளீஸ்மா, இது என் வாழ்க்கைம்மா. நாளைக்கு விஷயத்தை வேற வச்சுக்கிட்டு அவன் சொதப்பிட்டு இருக்கிறான். ஒரு வேலை நடக்க மாட்டேங்குது. என்ன அம்மா பொண்ணு ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க?